டிரம்புடனான பேச்சுவார்த்தை உக்ரைனில் அமைதியை கொண்டுவரும் என நம்புவதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்தம் செய்யும் பேச்சுவார்த்தையானது அமெரிக்காவின் ஆங்கரேஜ் பகுதியில் உள்ள ராணுவ படைத்தளத்தில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இருவரும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு பின்னர் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய ரஷ்ய அதிபர் புதின், போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் வெளிப்படையாகவும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே நல்ல பொருளாதார உறவு உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் நேற்று சந்தித்து பேசினர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இருவரின் பேச்சுவார்த்தை மிக ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் விரைவில் நேட்டோவை அழைத்து பேசுவேன் என தெரிவித்தார். மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து சந்திப்பு பற்றி அவரிடம் பேசுவேன் என்று கூறினார். பாஜகவை தமிழகம் முழுவதும் வளர்க்க கடுமையாக உழைத்தவர் இல கணேசன் என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழகத்தைச் சேர்ந்த இல கணேசன் நாகாலாந்து ஆளுநராகவும் பணியாற்றி வந்த நிலையில் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானார். இந்நிலையில் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்தனர். இதுகுறித்து பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் இல கணேசன் அவர்களின் மறைவு வேதனை அளிப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவின் வளர்ச்சிக்கு அவர் கடுமையாக உழைத்தார் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வடக்கு ஆந்திராவிற்கு அருகே வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அரபிக்கடல் வரை நிலவும் தாழ்வு பகுதி காரணமாக மராட்டிய மாநிலத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று இரவு முழுவதும் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. நகரின் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.